ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் ஷீட்ஸோட டுட்டோரியல்ஸில் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு லைன் சார்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கூகுள் ஷீட்ஸோட டுட்டோரியல்ஸில் லைன் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு சாம்பிள் டேட்டாவை ஃபீட் பண்ண போகிறோம். ஃபீட் பண்ணிவிட்டு அதை வச்சு ஒரு லைன் சார்ட் கிரியேட் பண்ணி அதை நம்ம எப்படி ஃபார்மேட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த லைன் சார்ட்டு எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, குயிக் ஓவர்வியூவு நம்ம லைன் சார்ட் யூஸ் பண்ணலாம். அது வந்து சேல்ஸ் ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிறதுக்கும், இப்போ ஸ்டூடெண்டோட மார்க் இருக்குன்னா அது அது மேலே ஏறி இருக்கா கீழே இறங்கி இருக்கா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி வெப்சைட்டோட டிராஃபிக் அதிகமான வியூவர்ஸ் வந்திருக்காங்களா இல்லையா, அது மாதிரி எக்கச்சக்கமான ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம லைன் சார்ட்டை யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எடுத்துக்க போகிற சாம்பிள் டேட்டா வந்து மந்த்லி சேல்ஸு அப்படிங்கிற ஒரு சாம்பிள் டேட்டா தான் எடுத்துக்க போகிறோம். ஒரு கம்பெனியோட மந்த்லி சேல்ஸு அதோட சாம்பிள் டேட்டா தான் நம்ம இதில் எடுத்து ஃபீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து மேலே டைட்டில் கொடுத்துடலாம், மந்த்னு கொடுத்துடலாம். அடுத்து சேல்ஸ் சேல்ஸ் இங்கே அமௌண்ட் வரும், இங்கே வந்து இது வரும். ஸோ மந்த் எழுதி என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஜனவரி, பிப்ரவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. அடுத்து அமௌண்ட் என்ட்ரு பண்ணிக்கிறேன். $13,500, 21,000. அடுத்ததான் ஒரு 25,000. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டேட்டா என்ட்ரு பண்ணியாச்சு. இந்த மாத வருமானங்களை வச்சு, அதாவது மாதம் மாதம் இந்த கம்பெனிக்கு எவ்வளோ நம்ம சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம சார்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, செலக்ட் டேட்டா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். A1லேருந்து B6 வரையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்செர்ட், நம்மளுக்கு 1 2 3 4th ஆப்ஷனாக இன்செர்ட்னு இருக்கும். இன்செர்ட் சார்ட், சார்ட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு லைன் சார்ட் வரல, நம்மளுக்கு காலம் சார்ட் வந்துருச்சு. நான் இதை கொஞ்சம் அப்படியே ஸ்மால் பண்ணி இங்கே வச்சுறேன். ஓகேவா, டன். இதுக்கு அடுத்ததா இப்போ நம்ம இந்த சார்ட், அதாவது நம்மளுக்கு காலம் சார்ட்டை லைன் சார்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த செட்டப்பில் சார்ட் எடிட்டரில் உள்ள இந்த செட்டப் இது எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டை கிளிக் பண்ணி இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி எடிட் சார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சார்ட் எடிட்டர் ஓப்பன் ஆகும். இந்த சார்ட் எடிட்டரில் காலம் சார்ட்டுக்கு பதிலாக லைன் சார்ட் சூஸ் பண்ணிக்கணும். லைன் சார்ட் சூஸ் பண்ணிவிட்டு டேட்டா ரேஞ்ச் வந்து A1லேருந்து B6 வரையும் செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் மந்த்து தான் நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸு. ஸோ மந்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி சேல்ஸு நம்மளோடது அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஸோ அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. யூஸ் ரோ 1 ஹெட்ரு, அதாவது நம்ம மந்த்து சேல்ஸுங்கிறது 2 ஹெட்ரு அப்படிங்கிறத அதுக்கு நம்மளுக்கு இது பண்ணுங்கள். காலம் A வந்து லேபிள் தான், அதாவது இந்த இதான் இது லேபிள் அப்படிங்கிறத அதுக்கு தெரியணும். ஓகே, அதுக்கடுத்து நம்ம இதை கஸ்டமைஸ் பண்ணலாம். கஸ்டமைஸ் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு இந்த டைட்டிலை சேஞ்ச் பண்ணணும். அதனால் கஸ்டமைஸ் போய்க்கலாம். சார்ட் ஆக்சிஸ் அண்ட் டைட்டிலில் சார்ட் டைட்டிலில் சேல்ஸ் விசஸ் மந்த் இருக்குது. இப்போ மந்த் விசஸ் சேல்ஸ்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதை சென்ட்ரல் லைன் கொண்டு வந்துடலாம். போல்டு பண்ணிக்கலாம், நல்லா டார்க் பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். ஓகேவா, சார்ட் டைட்டில் முடிஞ்சது. அடுத்ததாக நீங்கள் இதில் ஆக்சிஸோட டைட்டிலையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சார்ட் டைட்டில் பதிலாக ஹரிசாண்டல் ஆக்சிஸ் டைட்டில்னா நம்ம இது, அதே
வெர்டிகல் ஆக்சிஸ் சைஸ் டைட்டில்னா இந்த சேல்ஸ். இது ரெண்டில் நீங்கள் எந்த டைட்டில் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைட்டில் அது ரெண்டுமே ஓகே. நான் வேணால் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா மந்த்துன்னு இருக்கும் நம்ம ஹரிசாண்டல் ஆக்சிஸில். அதே வெர்டிகலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேல்ஸ்னு இருக்கும். இதே சார்ட் சப்டைட்டில்னா இது கீழே இன்னொரு டைட்டில் வரும். காட்டுறேன் பாருங்க. இப்போ கீழே இன்னொரு இன்னொரு சார்ட் டைட்டில் நம்மளுக்கு வரும். அது நம்மளுக்கு தேவையில்லை, அதனால நம்ம விட்டுறலாம். ஓகே. அடுத்ததான் இந்த லைனோட கலர் நம்ம திக்னஸ் பண்ணணும். சீரீஸில் போயிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதில் டேட்டா லேபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த மாதம் எவ்வளோன்னு ஒன்றுமே இல்லை, நம்ம அதனால டேட்டா லேபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜனவரிக்கு 15,000, பிப்ரவரிக்கு 18,000, மார்ச்சுக்கு வந்து 13,500, ஏப்ரல் அதே மாதிரி மே வந்து நம்மளுக்கு சார்ட் ஆக்சிஸ் விட்டு மேலே போனதுனால நம்மளுக்கு தெரியல. ஓகே. லைனோட திக்னஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, லைனோட திக்னஸ் பெருசு பண்ணியாச்சு. நம்ம டேட்டா லேபிளோட சைஸ் நம்மளுக்கு அது போதும். இந்த தெரியிற மாதிரி விசிபிளாக தான் இருக்குது. ஓகேங்களா. லைனோட கலரை வேணால் நம்ம க்ரீன் கலரில் கொண்டு வந்துடலாம். ஓகே, லைன் கலரும் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்த்தாச்சு. அடுத்ததா நம்ம இது இந்த மேலே போயிருக்கிற இந்த ஆக்சிஸோட இதை நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம வெர்டிக்கல் ஆக்சிஸில் போயிட்டு மின்ன மேக்ஸ் எதுவுமே இல்லை, நம்ம 26,000 கொடுத்து பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு 26,000 மேக்ஸ் கொடுத்ததுக்கே நம்மளுக்கு 30,000 வரைக்கும் காட்டுது. 26 போதும். 26,500 கொடுத்து பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்மளுக்கு எல்லா டேட்டாவுமே விசிபிளாக இருக்குது. நீங்கள் தெரியலைன்னா கூட இந்த வெர்டிகல் ஆக்சிஸ், அதாவது வெர்டிகல் ஆக்சிஸில் ஏதாவது தெரியலைன்னா நீங்கள் போய் அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டல் ஆக்சிஸில் ஏதாவது தெரியலனா அதுலேயும் நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இதில் சார்ட்டை கிரியேட் பண்ணிட்டு ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். ஃபார்மேட்டிங் பண்ணும்போது தான் நம்மளுக்கு சார்ட் நம்மளுக்கு தேவையான அந்த வியூவில் கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 ஸ்டூடெண்டோட மார்க்கை வச்சு நம்ம ஒரு கம்பேரிசன் லைன் சார்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டேட்டா காட்டுறேன். அப்படியே மூவ் பண்ணி வச்சுறேன். இங்கே நான் எடுத்துக்கிறேன். இங்கே எடுத்துக்கிட்டு ஸ்டூடெண்ட் ஏ ஸ்டூடெண்ட் பி அப்படின்னு பார்த்துக்கிறேன். அதே மாதிரி மந்த்து இதே தான் நான் போட்டுக்கிறேன். அதனால் மந்த்தை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட் ஏ ஸ்டூடெண்ட் பி. ஓகேங்களா. இதில் மார்க் என்ட்ரு பண்ணுறேன். 65, 70, 68, 72, 8, 72, 75, 74, 80, 78, 85, 82. ஓகே, இதை வச்சு நம்ம முதல்ல செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டு சார்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். சார்ட்டை கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு இப்போ லைன் சார்ட் வந்துருச்சு. லைன் சார்ட் வந்தோடனே இதை கஸ்டமைஸ் மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சார்ட்டை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சார்ட்டில் நம்ம கஸ்டமைசேஷன் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு முதல்ல சார்ட்டோட டைட்டில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆட் டேட்டா லேபிள்ஸ் கொடுக்கணும். டேட்டா லேபிள்ஸே தெரியல, நம்ம டேட்டா லேபிள்ஸ் கொடுக்கணும். அப்புறம் லைன் சார்ட்டோட கலரை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பண்ணிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு.
எடிட் சார்ட்டு. சார்ட்டோட சைஸ் வேணால் கொஞ்சம் சின்ன பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் கரெக்டாக இருக்காதுன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமைஸில் போகிறேன், சார்ட் டைட்டில் போகிறேன். மந்த்லி மார்க் கம்பேரிசன். அடுத்ததாக டேட்டா லேபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொண்டு வந்துடுறேன். கலரை பிளாக் ஆக்கிக்கிறேன், போல்ட் ஆகிக்கிறேன். ஓகே, அடுத்து சீரீஸில் போகிறேன். டேட்டா லேபிள்ஸ், ஸ்டூடெண்ட் ஏயோட டேட்டா லேபிள் வந்து நம்மளுக்கு பொசிஷன் வந்து பாட்டம் கொடுத்துக்கலாம், பிலோ கொடுத்துக்கலாம். ஏயோடது மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, லைனோட கலரை வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே உள்ளது க்ரீனும் மேலே உள்ளது ரெட்டும் வச்சுக்கலாம். அப்படி ஸோ இந்த டேட்டா லேபிள்ஸ் மேலே கொடுத்துட்டு இது அபோவ் கொடுத்துட்டு அதை பிலோ கொடுத்துக்கணும். ஸ்டூடெண்ட் பியோடத பிலோ கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ரெண்டு ஸ்டூடெண்டோட மார்க்கையும் நம்ம கம்பேரிசன் பண்ணியாச்சு. கம்பேரிசன் பண்ணி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா யார் மேலே போகிறாங்க, அப்புறம் யார் கீழே வராங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதுலேயே நீங்கள் இந்த சார்ட்டை இன்ட்ராக்டிவாக யூஸ் பண்ணணும்னா ஃபில்டர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இதில் ஒரு 30 ஸ்டூடெண்டோட டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 2 ஸ்டூடெண்ட்டை மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி போட்டுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி கூகுள் ஸ்லைட்ஸ்லேயோ இல்லை டாக்குமெண்ட்ஸ்லேயோ போடலாம். ரெண்டாவது விஷயம். மூணாவது, இதை அப்படியே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி பிஎன்ஜியை சேவ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜேபிஜியாக கூட எடுத்துக்கலாம். இல்லை இது இப்படி அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் வேறு எங்கேயாவது பேஸ்ட் பண்ணுறதுனா கூட அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், கேன்வா மாதிரி ஒரு சாஃப்ட்வேரில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி லைன் சார்ட் கூகுள் ஷீட்ஸில் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த மாதிரி கூகுள் ஷீட்ஸ் டுடோரியல்ஸ் நம்மளை தொடர்ந்து பார்க்கணும், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்மளோட வீடியோவை தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.